வெல்கம் டு ப்ராஃபிட் பிளான்டர். இன்னைக்கு 20ஆம் தேதி நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல இது நம்ம குடுத்த லெவல்ஸ்ல வொர்க் ஆச்சா இல்லையா? நாளைக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்ணி அண்ட் நம்மளோட ட்ரேட் செட்டப்ல இன்னைக்கு வந்து ட்ரேட் கிடைச்சதா? அப்படின்னு என்ன பண்ண போறேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸ் பத்தி ஒரு சின்ன ப்ரமோஷன் குடுத்துறேன். அத பாத்துருங்க. ஓகே. நான் எண்ட்ல போனா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிளாஸ் இது. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் தான். சரிங்களா? மார்க்கெட் ஆர்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்ன செட்டப்ல நான் வந்து எல்லாமே குடுத்திருப்பேன். இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதோட பிரைஸ் ரூ. 7,000. நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ஃபுல் அமௌண்ட் இப்ப பே பண்ண தேவையில்ல. ரூ. 3,000 பே பண்ணி நீங்க வந்து இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ரூ. 3,000 நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் பே பண்ணா போதும். ஓகே. நீங்க 50% என்ன பண்ணலாம், உடனே வந்து அக்சஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு வந்து மே 20ஆம் தேதி. இன்னும் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருக்கு. எதுக்குன்னா, நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரீ டைம்ல நம்ம ரெக்கார்டட் கோர்ஸ யூஸ் பண்ணி, நம்ம என்னென்ன தேதிலாம் குடுத்துருக்கோமோ, அதாவது நம்ம ட்ரேட் செட்டப், எப்படி நீங்க மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும்ன்றத என்ன பண்ணுங்க, மொத்தமா வந்து 10 நாள்ல வந்து லேர்ன் பண்ணிக்க. டைம் அதிகமா வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ டைம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கங்க, மொத்தமா தியரி ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. நான் ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அதே சமயம் ஜூன் எண்ட் வரைக்கும் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃபுல் மந்த் என்னைக்கெல்லாம் லைவ் மார்க்கெட் இருக்கோ, அந்த சரி என்னைக்கெல்லாம் ட்ரேடிங் டே இருக்கோ, அன்னைக்கு என்ன பண்ண போறேன் உங்களுக்கு, மார்னிங் 9:15ல இருந்து 11:30 வரைக்கும் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் லைவ் மார்க்கெட் செஷன்ல வந்துட்டு, நம்ம அங்க ரெக்கார்டட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், லைவ் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அத நம்ம எப்படி நம்ம ட்ரேட் வந்து மாத்தணும்ன்றத என்ன பண்ண போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைவ் மார்க்கெட்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். சோ நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ல போய் மாட்டி நீங்க லாஸ் ஆயிருப்பீங்க. இல்ல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல போய் மாட்டியிருப்பீங்க. ஓகேவா? நம்ம ட்ரேட் செட்டப் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? என்னோட ட்ரேட் செட்டப் மேல எனக்கு வந்து 100% கான்ஃபிடன்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் உங்களுக்கு, லைவ் மார்க்கெட்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் என்ன பண்றேன், இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து மெயினா செல் பண்றேன். சோ நம்பிக்கை இருந்தா நீங்களும் ரூ. 3000 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அ ஒரே மாசம் நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நம்ம ட்ரேட் செட்டப் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரிங்களா? சரி ஓகே. நம்ம வந்து இப்ப அனாலிசிஸ் பார்க்குள்ள போயிடுவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பண்ண போறோம். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேத்து குடுத்த லெவல்ஸ் ஒர்க் ஆச்சா இல்லையான்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். நேத்து என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, இந்த பிஓசி அப்டின்னா பிரைசிங் க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால இந்த சிங்கிள் பின் மேல ஓப்பன் ஆயிட்டு, இது கீழ இறங்கி இந்த பிஓசி உடைச்சோம் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த டே ஹை டார்கெட்ட சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நானு. ஏன்னா, இங்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸும், இங்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் சொல்லி குடுத்திருந்தேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல பாருங்க. இந்த பிஓசி விட்டு கிராஸ் பண்ணல. மார்க்கெட் திரும்பி என்ன பண்ணிட்டான், கீழ இறங்கி உள்ள வந்துட்டான். அண்ட் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, மார்க்கெட் கம்ப்ளீட்டா புல்லிஷா இருக்கும்போது நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பொய்யாக்கிடுச்சு. நான் ஆக்சுவலா இத பத்தி வந்து ஒரு போல் வந்து டெலிகிராம் குரூப்ல கேட்டிருந்தேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல. நான் அத பத்தி அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ரொம்பவே தேவையான ஒண்ணு அது. அண்ட் இன்னொரு முக்கியமான 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. இத உடைச்சோம் அப்டின்னா தான் என்ன பண்ணும் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா கீழ போக ஆரம்பிக்கும். அண்ட் அதோட டார்கெட் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல குடுத்திருந்தேன். ஆக்சுவலா வந்து பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் நம்ம ட்ரேட் குடுத்தது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் சிங்கிள் பிரிண்ட்ட உடைச்சு இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள போனதுலருந்து மார்க்கெட் வந்து கன்டினியூஸா டவுன் ட்ரெண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட்ட மார்க்கெட் என்ன பண்ணான்னா, கம்ப்ளீட்டா வந்து உடைச்சிருக்கான். சோ அப்ப நம்ம குடுத்த லெவல்ஸ்ல டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி பக்கம் தான் என்ன பண்ணிருக்கேன்னா, ட்ரிகர் பண்ணிருக்கு. சோ நான் அதுக்காக தான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், என்னோட வீடியோல வெறும் ஒரு பக்கம் மட்டும் அதாவது என் எக்ஸ்பெக்டேஷன மட்டும் வச்சு என்ன பண்ண மாட்டேன் நான் உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து அனாலிசிஸ் குடுக்க மாட்டேன். மார்க்கெட்ன்றது உங்களுக்கு 2 பக்கமும் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். பேஸ்ட் ஆன் அந்த கரண்ட் டேல யாரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத பொறுத்து. ஓகேங்களா? சோ அதனால தான் என்ன பண்றேன்னா, நான் 2 பக்கமும் ஒரு லெவல்ஸ் குடுக்குறேன். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஏன் 2 பக்கமும் லெவல்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்ப நம்ம லெவல்ஸ் வந்து நம்ம டவுன் சைட் பக்கம் நமக்கு என்ட்ரி குடுத்தாச்சு. இப்ப நம்ம லெவல்ஸ் எல்லாமே வொர்க் ஆகுதும் ஓகே. நம்ம 2வது என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ட்ரேட் செட்டப்ல நீங்க என்ட்ரி குடுத்துச்சா? அதுதான் வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, பிளாங்க்கா ஓகே இங்க வந்து சிங்கிள் பிரிண்ட் உடைச்சிருச்சு நேரா டார்கெட் போய் அடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம போய் பிளைண்டா ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் எதனா வேணும். செல்லர்ஸ் வந்து உள்ள உண்மையாலே இருக்கதான் நமக்கு தேவை. கன்ஃபர்மேஷன் தேவை. அது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஆர்டர் ஃப்ளோ போய் நம்ம எடுத்துறலாமா? சோ நான் என்ன பண்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல குட்டி பண்ணிட்டு சாரி தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. மறுபடியும் இந்த ஜோன வந்து வரையவே இல்ல பாருங்க. ஓகேவா? இது வந்து சிங்கிள் பிரிண்ட் ஜோனு. அதுக்கப்புறம் இவன் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், சார்ட் வந்து குட்டி பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டிலு. உங்களுக்கு டெல்டா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவா 27,000 இருக்கும். ஆனா கேண்டில் உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா முடிஞ்சிருக்கான். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த சார்ட்ட பார்க்கிறப்ப, இந்த டாப்ல வந்து அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அக்ரெசிவ் பையர ஃபுல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கான், லிமிட் செல்லர் வந்து மொத்தமா சாப்பிட்டுட்டான். அதனால தான் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு நெகட்டிவா போய் குளோசிங் வச்சிருக்கு. அண்ட் இந்த டாப்ல வந்து அக்ரெசிவ் பையர் என்ன ஆயிட்டான்னா, உங்களுக்கு வந்து ட்ராப் ஆயிட்டான். ஸோ நம்ம ஸ்ட்ரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு லிமிட் பையரு இல்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஷார்ட் பில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணிருக்கோம், டாப்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், ஜோன மார்க் பண்ணிட்டோமா? அப்பயும் நம்ம ட்ரேட் கிடையாது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த ஒரு ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டெல்டா நெகட்டிவா வந்திருக்கும். ஆனா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளீனா முடிச்சிருப்பான். ஸோ இங்க நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பையர் என்ன பண்ணிட்டான், அக்ரெசிவ் செல்லர வந்து அப்சார்ப் பண்ணிட்டான். ஸோ அங்க மேல போனா செல்லர் வந்து என்ன பண்றான், பையர அப்சார்ப் பண்றான். கீழ வந்தா என்ன பண்றான், பையர் வந்து எல்லா செல்லரையும் அப்சர்வ் பண்றான். ஸோ இங்க வந்து மாத்தி மாத்தி என்ன பண்ணானுங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா யார் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா, கடைசில செல்லர் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு,
அந்த பையிங் ஜோனுக்கு கீழ வந்து பிரேக் அவுட் குடுத்து முடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு இவன் தான் கீ பாயிண்ட் பிரேக் அவுட் குடுத்து முடிச்சவன். ஆனா இந்த பிரேக் அவுட் குடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, கம்ப்ளீட்டா வந்து கிரீனா போய் முடிஞ்சிருக்கான். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் பில்ட் கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம் எப்பவுமே, ஒரு லாங் பில்ட் கேண்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா, நமக்கு தேவை ஆல்ரெடி ஒரு பையர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் ஃபெயில் ஆயிட்டான்னும்போது, ஸோ கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த லோவ உடைக்கும்போது அந்த ட்ரெண்ட் வந்து கன்டின்யூவா தான் போகும். ஆல்ரெடி இங்க பையர் ஃபெயில் ஆகும்போது என்ன பண்ணுவான் இங்கேயும், பையர் ஃபெயில் ஆக தான் செய்வான். ஏன்னா, செல்லரோட பவர் வந்து அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நம்ம இந்த பையிங் கேண்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த கேண்டிலையும் இங்க பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எந்த கேண்டிலு? எக்ஸாக்ட்டா இந்த ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், ட்ரேட் என்ட்ரீஸ் உள்ள போயிருக்கும். அதே சமயம் இந்த கேண்டலோட வால்யூம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 65,000 ஓகேங்களா? ஒரு பெரிய டெல்டா வந்து வந்திருக்கா? அப்போ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் உள்ள இருக்கிற மார்க்கெட் வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சா? அப்போ இங்க வந்து பையர் இங்க ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருக்கான். இங்க ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருக்கான். அண்ட் நம்ம காலையில பார்த்த அந்த பையிங் சாரி செல்லிங் அப்சர்ப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? பிரேக் அவுட் பண்ணி வந்ததுனால, நம்ம தைரியமா வந்து இங்க செல் என்ட்ரி போலாம். இந்த ஹை நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஷார்ட் பொசிஷன இந்த இடத்துல எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து எங்க கடைசியா ஹை போச்சோ நம்ம என்ன பண்ண போறோம், அத வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:1 டார்கெட். அதேபோல நான் ஏன் 1:1 குடுக்குறேன்றது நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு 1:1 டார்கெட்ட 2ண்டு, 3 4த்துக்கு எல்லாம் போய் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? டார்கெட் வந்து குடுத்துருச்சா? எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு இது? 40 பாயிண்ட் சரிங்களா? சரி ஓகே. நமக்கு வந்து இது 2 டே செட்டப் முடிஞ்சு போச்சு. நம்ம ஏன் இத குயிக்கா முடிச்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு யார் இருக்கா? சிங்கிள் பிட்டோட பாட்டம். ஏன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு என்ட்ரி குடுத்தது எங்க குடுத்துச்சுன்னா, நேத்தோட ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜோன்லயே வந்து நமக்கு என்ட்ரி குடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசியா முன்னாடி இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் தான். சிங்கிள் பின்னோட பாட்டம் சப்போர்ட். ஏன்னா, இந்த ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா? இது எக்ஸாக்ட்டா சிங்கிள் பின்னோட லோ. கரெக்ட்டா பாருங்க மார்க்கெட் அங்கருந்து ஒரு பையிங் வந்து காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து டார்கெட் இந்த லோவுக்கு முன்னாடியே இருந்தனால நான் வந்து இந்த ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன். ஒருவேள எனக்கு வந்து இங்க லோ வந்து டார்கெட் கீழ இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ட்ரேட் நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எப்போனா மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம், மேல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போய் அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம வந்து இங்க ஒரு ட்ரேட் செட்டப் நம்ம வந்து 40 பாயிண்ட் நம்ம புடிச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நமக்கு ட்ரேட் கிடைச்சான்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நமக்கு ட்ரேட் கிடைச்சது. நான் அப்படின்னு உண்மையா உங்களுக்கு சொல்றேன். என்ன பண்றேன்னா, இந்த ஒரு லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த லோ தான் மார்க்கெட் வந்து பாருங்க. அங்கிருந்து ஒரு ரிவர்ஸ்ல வந்து போயிருக்கான் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த மாரி ரிவர்சல் பண்ணலாம் உடனே ட்ரேட் எடுக்க மாட்டேன். நம்மளோட அப்சர்வேஷன் வந்து எங்க டாப்ல இருக்கு நமக்கு. இது நம்மளோட அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? அத தாண்டுனா தான் பை என்ட்ரி. இல்லன்னா அப்படியே கம்முனு இருந்துரணும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்களேன். கீழ இறங்கி வந்துட்டு அந்த ஜோன உடைச்சிருக்கானா? அந்த ஜோன் உடைச்சானா என்ன அர்த்தம்? இந்த சிங்கிள் பிரிண்ட்ட உடைச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த மாரி சிங்கிள் பிரிண்ட் உடைக்குதுன்னா, உடனே போய் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒன் செகண்ட் நமக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா அந்த உடைச்ச கேண்டலோட லோவ போய் உடைக்கணும். அதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து உங்களுக்கு ஷார்ட் பில்டப் நெறைய வந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணேன் நான் உங்களுக்கு, அந்த மார்க்கெட்ல வந்து ட்ரேடே போனேன். அண்ட் இந்த பிரேக் அவுட் கடலையுமே வந்து நல்ல ஒரு செல் வால்யூம் வந்து போட்டுருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த லோ வந்து எப்போ உடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஜஸ்ட் இந்த லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க தான் வந்து பிரேக் பண்றான். சரிங்களா? அண்ட் நம்மோட ஹை வந்து ரீசென்ட்டா எங்க போச்சு? ஆ ஷார்ட் பில்டப் பொறுத்தவரைக்கும், இங்க நமக்கு என்ட்ரி, செல் என்ட்ரிக்கு 50 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ். சேம் 50 பாயிண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? 2வது ட்ரேடும் வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருச்சா? ஸோ ஆல்மோஸ்ட் டைம் என்ன போச்சு உங்களுக்கு? 1 மணி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி ஆயிடுச்சுனா என்ன பண்ணிடணும்? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2 ட்ரேட் முடிச்சுட்டோம் நம்ம ட்ரேட் செட்டப்ல. ஸோ இதுதாங்க நம்ப ட்ரேட் செட்டப் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா, ரெகுலரா ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் அப்படி 2 ட்ரேட் குடுக்கும். ஆ நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட அதாவது நான் வந்து நேத்து என்ன பண்ணியிருந்தேன், மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷன விட என்னோட இந்த ட்ரேட் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? அது எனக்கு என்ன பண்ணுது? கரெக்ட்டான ஒரு வியூவ வந்து குடுக்குது. என்ன வந்து கான்ஃபிடன்ட் ட்ரேட் பண்ண வைக்குது. ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன விடவும், உங்களோட ட்ரேட் செட்டப் நீங்க நம்புங்க. அந்த ட்ரேட் செட்டப் என்ன பண்ணும் உங்களுக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஆக்சுவலா நான் காமிச்சுறேன் உங்களுக்கு நான் அத. டெலகிராம் குரூப்ல வந்து நான் கேட்டிருந்தேன். பப்ளிக் டெலகிராம் குரூப்ல. இன்னைக்கு நான் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? எத்தன மணிக்கு போட்டிருக்கேன்? 11:48லாம் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? 12 மணிக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்ன்னு தான் நானு ஆன்ஸர் பண்ணியிருந்தேன். என்னோட மேல கொஸ்டின்லயுமே அதான் போட்டிருந்தேன். 19% ஆஃப் பீப்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, புல்லிஷ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 19% வந்து சைட் வேஸ்ல போகும்ன்னு சொல்லியிருந்தாங்க. 62% பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, அ மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்குன்னு சொல்லி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த வோட்டிங் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கீழ போனதுக்கு அப்புறம் தான் நெறைய வோட்டிங் அந்த பேரிஷ் சைன்ல வந்துச்சு சரிங்களா? ஸோ இயர்லியரா வந்து கிடைக்கல எனக்கு. ஸோ இருந்தாலும் வந்து யாரெல்லாம் பேரிஷ் நோட் பண்ணாங்களோ, நல்லதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா தான் மார்க்கெட்ட பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து சைடு சொன்னீங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்படி தோணலாம்? இப்ப சப்போர்ட் இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்ட் ஆகலாம் அப்டின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு சின்ன பிராக்டிஸ்னாலே போதும் நீங்க என்ன பண்ணிடலாம்? அந்த வியூ வந்து நீங்க மாத்திக்கலாம். ஆனா, என்ன மாரி ஒரு புல்லிஷ் எதிர்பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து பியூர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ரியாலிட்டி அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால யார் யாரெல்லாம் வந்து
புல்லிஷ் நம்ம நெனச்சோங்களோ, ஓகேங்களா, நீங்க இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்கணும்னு யோசிச்சு பாத்துங்க. நீங்க மார்க்கெட் எப்பலாம் வந்து மேல போயிருக்கும்னு நெனச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாரி திங்க் பண்றீங்க. அது மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, அதுக்கும் ரியாலிட்டிக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா? ட்ரேட் செட்டப் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? டவுன் சைட் பக்கம் என்ட்ரி குடுத்திருக்கு. ஆனா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இது என்ன பண்ணும் உங்களுக்கு? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா ராங்ன்றத இந்த ட்ரேட் செட்டப் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா? இன்னைக்கு 2 செட்டப் குடுத்துச்சு. அந்த 2மே என்ன பண்ணான் உங்களுக்கு? சக்சஸ்ஃபுல்லா வந்து டார்கெட் அடிச்சான். சோ இதுதான் வந்து கீ பாயிண்ட். நான் சொல்லணும்னு நெனச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸ்பெக்டேஷனோட ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமா ட்ரேட் செட்டப்ப நம்புங்க. எக்ஸ்பெக்டேஷன நம்பாதீங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் என்ன பண்றேன்னா, நான் லெவல்ஸ் வந்து குடுக்குறேன். எக்ஸ்பெக்டேஷன யூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இது 2 செட்டப் முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணா, கம்ப்ளீட்டா ஃபால் ஆனா, அண்ட் அகைன் வந்து நான் உங்ககிட்ட சில ஆர்டர் ஃப்ளோ இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நான் நெனச்சேன். ஏன்னா லைவ் மார்க்கெட்ல பார்க்குறப்ப, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஆ அதுல 1 வந்து பார்த்தோம்னா, ஏன்னா நமக்கு வந்து லிமிட் பைஸ் வந்து உள்ள மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ண பார்த்தேன். சரிங்களா? ஆனா ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ணா அவன் ஃபெயில் ஆயிட்டே தான் இருந்தான். அந்த வால்யூம் மட்டும் நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து எங்க இருக்கும்னா, இங்க. சோ நம்ம ட்ரேட் என்ட்ரி போனோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல எவ்வளோ பையர்ஸ் பாருங்களேன். 114K கிட்டத்தட்ட 1,14,000 கவுண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லிமிட் பையர் வந்து உள்ள வந்திருக்கான். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே என்ன திங்க் பண்ணுவோம்னா, லிமிட் பையர்ஸ் உள்ள வந்துட்டான் அப்டின்னா, நம்ம கண்மூடித்தனமா போயிட்டு என்ன பண்ணுவோம், பை பக்கம் என்ட்ரி போயிடும். இது நான் ஜெனரலா நான் பண்ண விஷயம் நான் சொல்றேன். சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு நான் பண்றேன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே அத பண்ணுவீங்க. ஏன்னா, ஒரு ரீடரா இருந்து நான் என்ன பண்றேன், இது எல்லாமே நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். நெறைய லாக் பண்ணதுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனா பாருங்களேன், எவ்ளோ பெரிய ரீட்டெயில் பையிங் வந்துமே, மார்க்கெட் என்ன பண்றான் செல்லரு, ஆக்சுவலா லிமிட் பை தான். எல்லாமே ஓகே. ஆனா அக்ரெசிவ்னால தான் என்ன பண்ணுது, அந்த லிமிட் பை வந்து எக்ஸிட் ஆயிருக்கு. சோ அதனால தான் பிரைஸ் என்ன பண்றாங்க, கன்டினியூஸா லோ உடைக்குது. லிமிட் பையர் ஃபெயில் ஆகுறான். மறுபடியும் மார்க்கெட் உடைக்குது. பிக் நம்பர் அரவுண்ட் 40,000. பட் யார் உங்களுக்கு இங்க வின் பண்ணியிருக்காங்க? சோ உங்களுக்கு வின்னிங் தான் முக்கியம். ஓகேவா? சோ லிமிட் பையர் வந்திருக்கானா? இல்ல லிமிட் செல்லர் வந்திருக்கானா? அக்ரெசிவ் பை அக்ரெசிவ்ன்றது முக்கியம் கிடையாது. யாரு வந்து வின் பண்றான்? நம்ம என்ன பண்ணணும்? வின் பண்ணணும் ஸ்டைல தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம அந்த ஆர்டர கன்ஃபார்ம் பண்றது நம்ம வந்து வின்னிங் சைடு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ கடைசியா வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து அதையும் வந்து லோ பிரேக் பண்றானா? மறுபடியும் பிக் ஆர்டர். மறுபடியும் புரோக்கன். மறுபடியும் மேசிவ் ஆர்டர். அங்கருந்து பிரைஸ் மேல போனா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றான் உங்களுக்கு? அந்த லோவ உடைச்சு கீழ தான் வந்துகிட்டு இருக்கான். சோ அப்போ இது நமக்கு கிளியரா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எல்லா பிரைஸ்லயுமே இன்னைக்கு லிமிட் பையர்ஸ் முயற்சி பண்ணியிருக்கானுங்க மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கு. ஆனா என்ன பண்ண முடியும் அவனால? வின் பண்ண முடியல. சோ அ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரேட் செட்டப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அத கத்துக்கோங்க. அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து ட்ரேட் என்ட்ரி குடுக்கும். அத ஃபாலோ பண்ணி மார்க்கெட்ல வந்து புராஃபிட் ஆர் லாஸ் ஓகே. ஏன்னா வந்து 100% நீங்க சக்சஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அரவுண்ட் 70-80% நீங்க என்ன பண்ணலாம்? எப்பவுமே நீங்க வந்து வின்னிங் ரேட் நான் வந்து நான் மினிமமா 70-80ன்னு சொல்றேன். நீங்க லைவ் மார்க்கெட்ல வாங்க. அப்போ வந்து உங்களோட அக்யூரசி என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வெறுமனே வந்து நான் நம்ப சொல்ல விரும்பல. நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்த்து நீங்க ஏன்னா அதுதான் 8 நாள் லைவ் மார்க்கெட் ஃப்ரீ ட்ரெய்னிங்கும் குடுத்துருந்தீங்க. அத பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த செட்டப்ப நம்புங்க. இந்த நம்பர் வந்திருந்தாலும் ஓகே. இது எல்லாமே ஒரு சைடுல வச்சுக்கினாலும், யாரு கன்விக்ஷனா வின் பண்றான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் தான். சோ நம்ம எப்பவுமே வின் சைடுல இருக்கணும்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ட்ரேடிங் நமக்கு வந்து கிடைச்சது. அதே சமயம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓகேவா? பையர்ஸ் வந்தானுங்க. ஆனா ஃபெயில் ஆயிட்டானுங்க. பையர்ஸ் வந்தானுங்க. ஃபெயில் ஆயிட்டே தான் இருந்தானுங்க. இன்னைக்கு டே ஃபுல்லா அதான் நடந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்றான்? ஒரு வாட்டி மேல போறம்போதும் ஒரு ஃபால். மேல போக முயற்சி பண்ணும்போதும் ஒரு ஃபால். கடைசியா முடிக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவா வந்து முடிச்சிருக்கான். என்னன்னா, அன்டில் 3:20, 25க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்ட்ராடே குளோசிங் டைமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்காக கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க பண்ணக்கூடிய பொசிஷனு. அதுல பார்க்குறப்ப பையிங் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது. சரிங்களா? ஸோ அதனால வந்து மேபி மார்க்கெட் என்ன பண்ணலாம் நாளைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகலாம். அப்படி இல்லன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து அப்படி இல்லனா கூட கீழயும் வர ஆரம்பிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் நாளைக்கு ஓப்பனிங் ஆர்டர் ஃப்ளோ என்ன மாரி வருது? யாரு வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்றான்னு பொறுத்து என்ன பண்ண போறோம்? ட்ரேடிங்க ஃபாலோ பண்ண போறோம். பட் நமக்கு என்ன பண்ணிடணும்? மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பக்கம் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா லெவல்ஸ் எல்லாமே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண இப்ப நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு தேவையான லெவல்ஸ் எல்லாமே பார்த்துக்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆஸ் யூசுவல் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வந்து உங்களுக்கு ஃபெயில்டு பை ஆக்ஷன் கம்ப்ளீட்டா நமக்கு டார்கெட்டா ஆக்ட் ஆகும். இன்னைக்கும் நாளைக்கு ஐ மீன் நாளைக்கு வந்து அது ஆக்ட் ஆகும். அண்ட் நீங்க வந்து வீக்கர் ஹை இதுவும் நமக்கு டார்கெட்டா ஆக்ட் ஆக போகுது. இந்த பிஓசி ரிவர்சல் பீபாக்கு இதுவும் டார்கெட்டா ஆக்ட் ஆக போகுது. இன்னைக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவனும் டார்கெட்டா ஆக்ட் ஆக போறான். சிங்கிள் பிரிண்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக போகுது. இது புவர் லோ. மார்க்கெட் நாளைக்கு டார்கெட்டா யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்? லைன்ஸ் எல்லாமே நான் டிரா பண்ணிட்டேன்.
அதேபோல என்னென்ன லெவல் எது எது ஆக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் அந்த பிரைஸ் லெவல் என்னன்றத நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க மார்க்கெட் ஃபார் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணணும்னா, நீங்க நார்மல் ஃபியூச்சர் சார்ட்ல போய் என்ன பண்ணுங்க, லைன் வந்து இங்க நம்பர் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. டார்கெட் 2 அப் ட்ரெண்ட்ல 25,180, 25,137 நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 130 டூ 150 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் ஜோனுக்கு. ஓகேங்களா? டார்கெட் 2. அதுக்கு முன்னாடி 25,118, 25,110 அதாவது ஒரு 10 பாயிண்ட். இது வந்து நமக்கு வந்து ஃபெயில்டு பை ஆக்ஷன்றதால நமக்கு இது டார்கெட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது 25,063 இத வந்து நீங்க ரிவர்சல் பி பார்க்காம மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு டார்கெட் தான். ஆக்சுவலா இது 1, இது 2, இது 3 டார்கெட்டுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இது வந்து 24,937 இவனும் உனக்கு என்னதான் ஆக்ட் ஆக போறான்னா, டார்கெட்டா தான் ஆக்ட் ஆக போறான். சோ அப்ப இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இவன் 2ண்ட், இவன் 3, இவன் 4த் ஓகேவா? சோ என்னன்னா ஒரு வாட்டி நம்பர் வந்து மாத்தினே தான் இருக்காது. நான் ஆக்சுவலா சொல்லிட்டே வரும்போது நம்பர் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம டார்கெட்டா ஆக்ட் ஆக போகுது. இந்த சிங்கிள் பின் நமக்கு என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னா, இது வந்து செல்லிங் சிங்கிள் பின். அப்போ இவன் நமக்கு என்ன பண்ண போறான்? ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக போறான். அப்போ இந்த டார்கெட் பாயிண்ட்ல உங்களுக்கு எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, இந்த செல்லிங் சிங்கிள் பின்ட்ட மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது. ஓகேங்களா? அப்போ இந்த டார்கெட் 1 இருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த டார்கெட் 1 கிராஸ் ஆனா தான் என்ன பண்ண முடியும் உங்களால? ட்ரேட் என்ட்ரின்றதே அப் சைட்ல பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்க போயிட்டு கூட திரும்பி கீழ இறங்கி வந்துடலாம். ஏன்னா நியர் பை ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால ஜஸ்ட் போற மாரி போயிட்டு திருப்பி வந்து உள்ள வந்துரும். ஓகே. சோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நம்ம பை என்ட்ரி பக்கம் என்ன பண்ணணும்? 25,909 24,000 சாரி 24,872லிருந்து 24,910 இந்த ஜோன வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணா தான் நமக்கு வந்து பை பக்கம் என்ட்ரி. சோ கேர்ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பாட்டம்ல பொறுத்தவரைக்கும் இங்க ஒரு சின்ன சிங்கிள் பின் இருந்தாலும் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நியர் பை அங்க தான் வச்சிருக்கு இல்லையா? நம்ம அதனால இந்த சிங்கிள் பின்ன கன்சிடர் பண்ண வேண்டாம். வால்யூம் ப்ரொஃபைல்ல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழ தாங்க வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது நாளைக்கு ட்ரேடுக்கு. ஏன்னா க்ளோசிங் இந்த பிரைஸ்க்கு மேல தான் இருக்கு. ஒருவேள கேப் அப்ல வந்துட்டு இந்த சிங்கிள் சாரி இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் குடுத்தோம் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இனிஷியலா வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரிய பண்ணலாம். பட் ஆனா டார்கெட் என்ன பண்ணணும்? இந்த ஜோனுக்கு உள்ளவே நமக்கு டார்கெட் வந்துராம, அதாவது இந்த லோக்கு கீழ நமக்கு டார்கெட் வைக்கிற மாரி இருக்கணும். அப்டி இருந்தா ட்ரேட் போங்க. இல்லன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பை ட்ரேட அவாய்ட் பண்ணிட்டு, இந்த ஜோன தாண்டும்போது பை ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்டி இல்ல கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு, மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம இந்த டார்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த டார்கெட்ட உடைக்குது அப்டின்னா, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும் பாட்டம்ல. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சுட்டு வந்துர்றேன். ஆனா அந்த கேப்னால என்ன பண்ணலாம்? தாராளமா சாரி கேப் கிடையாதா? ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா லோ. அப்ப நமக்கு இது டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? 24 7.1 காசு மிச்ச மார்க்கெட் என்ன பண்ணும்? அங்க வந்து 24,621 நமக்கு வந்து டவுன் சைட் பக்கம் டார்கெட்டா இருக்கும். நான் என்ன பண்றேன், இது வெறும் லெவல்ஸ யூஸ் பண்ணி இது டார்கெட்டா இருக்கும். இது ரெசிஸ்டன்ட்டா இருக்கும்னு சொல்றேன். நீங்க அத என்ன பண்ணக்கூடாதுங்க. அப்படியே ட்ரேடிங் நான் வந்து இத கிராஸ் பண்ணோனே பை செல்னா நீங்க வந்து போகக்கூடாது. உங்களோட அனாலிசிஸ் நீங்க வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது நான் சொல்றேன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன மாரி ஆயிடும்னா, ட்ரேட வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாரி மாறிடும். ஓகே. நம்ம ஆஸ் பர் செபி ரூல் நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட இந்த லெவல்ஸ்லாம் வந்து நமக்கு என்னவா யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ அத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்க அனாலிசிஸ் கூட சேர்த்து வச்சுட்டு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாலேஜபிளாவும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நான் சொன்ன மாரி நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அடுத்த மாசம் ஃபுல்லா லைவ் மார்க்கெட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஜூன் மாசம் முடிவுல யாரோட உதவியும் இல்லாம நீங்களே ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடரா வந்து இனிஷியல் ட்ரேடரா மாறிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சப்போர்ட் நான் உங்களுக்கு குடுக்குறது. நீங்க உங்க சப்போர்ட் குடுத்தீங்கன்னா, நம்ம கன்டினியூஸா வந்து குரோ பண்ண முடியும். நீங்களும் குரோ ஆகலாம், நானும் குரோ ஆவேன். நான் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.